தற்போது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஏற்கனவே வந்து எம்சிசி உடைய ஸ்கெடியூல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதியில இருந்து முதல் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து தொடங்குவேன்ற மாதிரியா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்ப நமக்கு மாநில ஒதுக்கீடு, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து கலந்தாய்வு நடத்தி அதை வந்து 29ஆம் தேதி வந்து நமக்கு வரை நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து 8 நாள் வந்து கவுன்சிலிங், அதாவது 9 நாள் கிட்ட கவுன்சிலிங் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங். இன்னும் வந்து ஓரிரு நாட்கள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து ஓரிரு நாட்கள்ல தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்கான அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை வந்து கண்டிப்பா வந்து தொடங்கிடுவாங்க. தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் ஒண்ணுதான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் உடைய அந்த அட்டவணை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கலந்தாய்வுக்கான தேதி எல்லாத்தையும் அறிவிச்சு 21ஆம் தேதி வந்து கலந்தாய்வை தொடங்கி 29ஆம் தேதி முதல் ரவுண்டுக்கான கலந்தாய்வை வந்து முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து எம்சிசி கவுன்சிலிங்கும் முதல் ரவுண்டுக்கான கவுன்சிலிங்கும் சேமா வந்து மேக்சிமம் முடிகிற மாதிரி இருக்கு இந்த தடவை. ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்கன்ற அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து வரும். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட்டுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார்